Students, welcome to MAX 10th Max Chapter 1 Relations and Functions Exercise 1.5 Question number 9. Let f equal to minus 1, 3, 0, minus 1, 2, minus 9 be a linear function from z into z. Find f of x. First வந்து linear function definition பாருங்க. A function f is taught and stored defined by f of x என்னவா எடுக்கிறாங்க mx plus c. இதுதான் வந்து format. m not equal to 0 is called linear function. Okay, இப்போ நம்ம வந்து f of x equal to ax plus b என்ற equation கூட நம்ம எடுத்துக்கலாம். ax plus b அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். equal to minus 1, 3, 0, 7, 2, minus 9. ஓகேவா? இப்போ நம்ம f வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ சொல்யூஷன் என்னென்னா f of x equal to என்னவா எடுத்துக்க போகிறோம்? ax plus bன்னு எடுத்துப்போம். ax plus b. எக்ஸுக்கு பதிலாக இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே என்ன வரும்? 3 வருமா? ஓகே, -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே 3. எக்ஸுக்கு பதிலாக -1 a plus b equal to என்ன வரும்? 3 வரும். இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து f of 0 போடுவோம். f of 0 equal to a எக்ஸுக்கு பதிலாக 0 எக்ஸுக்கு பதிலாக 0 எழுதிட்டோம் ப்ளஸ் b -1. 0க்கு பக்கத்தில் என்ன இருக்குது? -1 இருக்குது. அந்த நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 வேணுமா? அப்போ b equal to -1 ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த b equal to -1 கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் 1ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஏட வேல்யூ கிடச்சிருமா? ஓகேவா? b equal to -1 substitute ஈக்குவேஷன் 1. ஓகேவா? இப்போ -a plus b equal to 3. -a அதாவது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். -1. ஓகேவா? இப்போ 3 நமக்கு தேவை ஏயோட ஆன்சர் தான். -a இங்கே இருக்கட்டும். 3 -1 இங்கே போச்சுன்னா +1 மாறிடும். -a equal to 4. ஸோ a equal to ஆன்சர் என்ன வரும்? -4. a equal to -4. நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன், அதாவது நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்ல, f of x equal to ax plus b. அதை எடுத்து நம்ம இங்கே எழுதுவோம். அந்த ஃபார்மேட் தானே அவங்க கேட்டாங்க f of xங்கிறது. ஓகேவா? f of x equal to ax plus b. aக்கு பதிலாக -4, x bக்கு பதிலாக -1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஒன் அதாவது லாஸ்ட் சம் 1.5ல் in electrical circuit theory a circuit C of t is called a linear circuit if it satisfies superposition principle given by C of at1 plus bt2 equal to a C of t1 plus b C of t2 where a b are constants show that the circuit C of t equal to 3t is linear. ஓகே, C of t ஓட இந்த ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த ஏபி வந்து கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இதில் C of t equal to 3t அப்படிங்கிறத வந்து லீனியர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அந்த லீனியரானு நம்ம பார்ப்போம். ஸோ கிவன் தட்னு போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. எல்லா சம்லேயுமே கிவன் தட் அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க. C of a t1 plus b t2 equal to a C of t1 plus b C of t2. ஓகேவா? இதில் a and b என்ன? கான்ஸ்டன்ட். a b are constants. C of t equal to 3t. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன். C of t equal to 3tங்கிறது என்ன? லீனியர் ஈக்குவேஷன். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்யூஷன் என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம C of tலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். C of t equal to 3t. C of t equal to என்ன? 3t. இந்த டீயை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? கொஷினில் என்ன இருக்குது? C of a t1 plus b t2. t1ஐயும் ஏயும் இங்கே வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? சி டிக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்?
AT1 ஈக்குவல் டு AT1 இங்கே ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி இந்த பக்கம் 3A என்ன பண்ணுறோம் T1. ஓகேவா, 3A T1. நெக்ஸ்ட்டு C, B வேறு இருக்குல்ல, அப்போ B T2. ஏன்னா லீனியர்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும், அதுக்காக தான் 3B T2. ஓகேவா, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இதில் ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, C இருக்குது. ஸோ சியை வந்து வெளியில் எடுத்துக்கோங்க. AT1 ப்ளஸ் BT2. ஓகே, இந்த சைடு முடிஞ்சிருச்சு. திரும்ப இங்கே வருவோம். இதில் காமனாக என்ன இருக்குது, 3 இருக்குது. 3யை வெளியில் எடுத்துட்டோன்னா AT1 ப்ளஸ் BT2. ஓகே, AT1 ப்ளஸ் BT2. இப்போ உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 3AT1 ப்ளஸ் 3BT2. ஓகேவா, இந்த ஆன்சர் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ 3AT1 இருக்குல்ல, இந்த 3Tயை மட்டும் பாருங்கள். இந்த 3T இங்கே என்ன இருக்குது, C of T இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏயை முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு 3T1 ப்ளஸ் பியை முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு 3T2ன்னு எழுதுங்க. ஓகேவா, இப்போ இதை எழுதிட்டோமா. இப்போ இந்த இடத்த பாருங்கள், இந்த 3T1 இருக்குல்ல, இந்த 3T1 ஃபுல்லாகவே என்ன CT1, இது CT2. ஓகேவா, இங்கே T இருந்தால் இங்கே T1 இருந்தால் இதுவும் T1. ஓகே, இப்போ என்ன எழுத போகிறோன்னா A எடுத்து எழுதிட்டு CT1, இது ஃபுல்லாகவே என்ன ஆகிட்டு CT1 ப்ளஸ் B எடுத்து எழுதிட்டு CT2 அப்படின்னு எழுதுங்க. ஓகே, இதோட ஃபினிஷ் ஆகிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோம். எப்படி ப்ரூஃப் பண்ணிட்டோம் நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இது லீனியர் ஃபார்ம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கொஷினை பாருங்கள். C of AT1 ப்ளஸ் BT2 ACT1 ப்ளஸ் BCT2 வந்துருச்சா. ஓகேவா, பாருங்கள், மேலே உள்ள இந்த ஈக்குவேஷன் அவங்க கொடுத்துருந்ததும் இந்த ஈக்குவேஷன் இது இங்கே கீழே வந்துடும். இதுவும் இதுவும் ஈக்குவலாக காமிச்சிட்டோமா. இப்போ இது வந்து லீனியர் ஃபார்மில் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு நீங்கள் எழுதிடுங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, கொடுத்துருக்க C of Tலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். C of T = 3Tன்னு எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக T1 ஆட் பண்ணி இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.